குட் மார்னிங். நான் உங்க டாக்டர் சீதாலட்சுமி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் உட்காந்துட்டே பண்ற மாதிரியான 3 சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அவருக்கு ஒரு 70+ ஏஜ் இருக்கும். மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வாக் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க மேடம் இந்த ஏஜ்ல நான் எங்க போய் வாக் போகிறது, சாப்பிட்ட உடனே எங்கடா படுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஒழிய வாக் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. ஏதாச்சும் உட்காந்துட்டே பண்ற மாதிரியான சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் இருந்தா வேணா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தான் தோணுச்சு, இதே உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு. அவருக்கு நான் சொன்ன 3 ஒர்க் அவுட்ஸ் தான் உங்க கூட இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ஏஜ் ஆனவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒபிசா இருக்கிறவங்க, சிட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க, ரொம்ப செடன்டரி லைஃப் லீட் பண்றவங்க, ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க, அதை விட என்னால ரொம்ப பெரிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளாவா என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப நான் சொல்லக்கூடிய 3 ஒர்க் அவுட்ஸ் உங்களை டே ஃபுல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் 3rd சொல்லக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போஸ்டான டயபெட்டிக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆசனாஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வால் புஷ்அப். உங்க ஹேண்ட்ஸ் ரெண்டையுமே வால்ல வச்சு நல்லா புஷ் பண்ணுங்க. இது உங்க ஹேண்ட், ஷோல்டர், செஸ்ட் மசில் இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வால் புஷ்அப் நீங்க பண்ணும்போது உங்க செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் போது அங்க குளுக்கோஸ் யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எவ்ரி மூமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் சுகர் லெவல். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் சீட்டட் நீ லிஃப்ட். உங்க சேர்ல நல்லா கம்ஃபர்டபிளா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. 1 by 1 உங்களோட நீஸ லிஃப்ட் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட் நீங்க பண்றதுனால உங்க கோர் ஆக்டிவேட் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ். சிட்டிங் பொசிஷன்ல கூட நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. ஃபைனலா நம்ம பாடியில ஹார்ட் மாதிரியே ஒர்க் பண்ற ஹிடன் பம்ப், அதாவது செகண்ட் ஹார்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அது நம்ம கால்ல தான் இருக்கு. அது டயபெட்டிக்க கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஒன்லி திங் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். நாம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது, அது ஆபீஸ்லயா இருக்கலாம், டிராவல்லயா இருக்கலாம், இல்ல போன் ஸ்க்ரோல் பண்ணும் போதா இருக்கலாம், நம்ம பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது லெக்ஸ்ல ஸ்டாக்னன்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கால்ல பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா ஹார்ட்டுக்கு பிளட்ட பம்ப் பண்ணணும். இதுக்காக நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் ஹெல்பர் தான் கஃப் மசில். இந்த கஃப் மசிலுக்கு உள்ள டீப்பா இருக்கக்கூடியதா சோலியஸ் மசில். இதுதாங்க செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுது. நாம நடக்கும் போதும் சரி, சிட்டிங் பொசிஷன்ல இந்த மாதிரி உட்காந்து ஹீல் ரைஸ் பண்ணும் போதும் சரி, நம்மளோட சோலியஸ் மசில்ங்கிறது ஸ்க்வீஸ் ஆகுது. அப்போ வெயினுக்கு பிரஷர் கொடுத்து பிளட்ட ஹார்ட்டுக்கு புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஹீல் ரைஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது, லெக் ஸ்டிஃப்னஸ் குறையுது. ரொம்ப நேரம் நடக்க முடியாத வயசானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட், இவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை நீங்க சாப்பிட்ட உடனே பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது. ஏன்னா கஃப் மசில் அந்த இடத்துல எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பண்ணும் பொழுது மசில்ஸ் அந்த இடத்துல சுகரை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். இது சிம்பிள் ஹீல் ரைஸ் பட் பவர்ஃபுல் சர்க்குலேஷன் எக்ஸசைஸ். அதனாலதாங்க சிம்பிள் எக்ஸசைஸ் கூட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். நீங்க சாப்பிட்டு முடிச்சதுமே வால் புஷ்அப் ஒரு 10 டைம்ஸ், சீட்டட் நீ லிஃப்ட் ஒரு 10 டைம்ஸ் அண்ட் ஹீல் ரைஸ் ஒரு 10 டைம்ஸ். இது ஒரு 2 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, அதாவது ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். இனிஷியலா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க செகண்ட் ஹார்ட்டுக்கான ஒர்க் அப் கொடுங்க. உங்க செகண்ட் ஹார்ட்டை டெய்லி ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸ்மால் மூமெண்ட், பிக் ஹெல்த் சேஞ்ச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.